வெல்கம் பேக் டு தி சின்டெக் கிளப். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ChatGPT வச்சு ஒரு ஆப் எப்படி டெவலப் பண்றது சொல்லி பார்க்க போறோம். அதாவது ஏஐ யூஸ் பண்ணியும், அதுக்கப்புறமா நோ காஸ்ட், நோ கோட்ல எப்படி ஒரு சின்ன பேசிக்கான ஆப்ப டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ChatGPTக்கு போய்க்கோங்க. அதுல நீங்க என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண போறீங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ண போறீங்க. கிரியேட் a tic-tac-toe ஆப் யூசிங் HTML, CSS, JavaScript அண்ட் மேக் இட் மொபைல் ரெஸ்பான்சிவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் நாங்க ஜெனரேட் பண்ணிருக்க போறேன். ஸோ அது அந்த கோட வந்து ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. லைனா அது வந்துகிட்டு இருக்கட்டும். லைன் பை லைன் அது வந்து ஜெனரேட் பண்ணிட்டே குடுக்குது. நம்ம இத டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு HTML ஃபைல் இல்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபைல்ல போட்டு நம்ம அத டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சின்ஸ் இது எல்லாத்தையுமே HTMLலயே நமக்கு போட்றனால நமக்கு ஒரே ஃபைல்லயே முடிஞ்சிரும் வேல. அப்டி இல்ல அப்டின்னா நீங்க ஆன்லைன் எடிட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. யூஸ் பண்ணி இதோட அவுட்புட் எப்டி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போறோம். தட்ஸ் இட் காய்ஸ். கோட் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு இது அவுட்புட் எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க கோட. நான் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிக் டாக் டோ கேம் சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோல்டர டிராக் பண்ணி என்னோட விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர்ல போட்டுருக்கேன். நீங்க விஷுவல் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க என்னென்ன எந்த கோட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கோட் எடிட்டர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்ப இங்க ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நேம் வந்து index.html குடுக்குறேன். அடுத்து நான் காப்பி பண்ண கோட பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் குடுக்குறேன். இந்த பாத்த காப்பி பண்ணி என் ப்ரௌசர்ல ரன் பண்ணி பார்க்க போறேன். எதுக்குன்னா அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாரி ஒரு 2 பேர் விளையாடுற மாரி ஒரு டிக் டாக் டோ கேம் கிரியேட் பண்ணியாச்சு. டிக் டாக் டோனா ஒண்ணும் இல்ல எக்ஸோ கேம் தான். பிளேயர் ஓ வின்ஸ்ன்னு சொல்லிட்டு அது காட்டிருச்சு. திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி நம்ம விளையாடுற மாரி இருக்கும். ஓகே. ஸோ இன்னும் இத கொஞ்சம் பிளாங்க்கா இல்லாம கொஞ்சம் அட்ராக்டிவா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். மறுபடியும் ChatGPT வந்துட்டேன். ChatGPT வந்து ஒரு ப்ராம்ப்ட் திருப்பி ஜெனரேட் பண்ண போறேன். என்னன்னா, சும்மா ஒரு ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, அத அட்ராக்டிவா மாத்தணும். கிரேடியன்ட் கலர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரேடியன்ட் கலர் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் டிஃபரெண்ட் கலர் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் கலர் யூஸ் பண்ண சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். திருப்பியும் அது ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. கலர் ஆட் பண்ணிருச்சு. பாப்அப் மெசேஜும் ஆட் பண்ணிருச்சு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ல. தட்ஸ் இட் காய்ஸ். கோட் ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ இத வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சேம் ப்ராசஸ் தான். காப்பி பண்ணிக்கோங்க கோட. காப்பி பண்ணிட்டு இங்க இருக்க கோட நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். கண்ட்ரோல் ஏ குடுக்குறேன். கண்ட்ரோல் வி குடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ இத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே. டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்துருச்சு. ம். பாப்அப் மெசேஜ் வந்துருச்சு. பிளேயர் ஓ டர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுல வின் மெசேஜ் எதுவும் வரல. இல்ல நமக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அத திருப்பி நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க ஆக்சுவலா என்ன நமக்கு அந்த க்ளோஸ் மட்டும் தான் சொல்லிட்டு பாப்பப் ஆச்சு. ஸோ க்ளோஸ்ன்னு பாப்பப் ஆகாம ஒரு கங்ராட்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மீன் பாப்பப் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இங்க ஜெனரேட் பண்ண போறேன். ப்ராம்ப்ட் குடுத்துருக்கேன். அது எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம்.
கோட் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கோட் ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சேம் ப்ராசஸ் தான். காப்பி பண்றோம். விஷுவல் ஸ்டுடியோல போடுறோம். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் எஸ் குடுத்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். கங்ராட்ஸ். ஓகே. இந்த கங்ராட்ஸ் மெசேஜ் வந்து வந்திருக்கு. பட் ஆனா என்னன்னா ஒயிட் கலர்ல இருக்கனால நமக்கு தெரியல. ஓகே. அது வந்து நம்ம எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ இந்த மாரி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி நம்ம இத வந்து ஜெனரேட் பண்ண ப்ராம்ப்ட் கூட ஜெனரேட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா விஷுவல் ஸ்டுடியோல போயிட்டு பாப்அப் மெசேஜ் கிட்ட கரெக்ட்டா நான் என்ன குடுக்க போறேன்னா, கலர் பிளாக் கண்ட்ரோல் எஸ் குடுக்குறேன். குடுத்தோனே சிங்க்ரனைசேஷன் பிளேயர் ஓ வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. தட்ஸ் இட் கைஸ், நம்மளோட கோடிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப இத எப்படி ஹோஸ்ட் பண்ணி அத எப்படி ஆப்பா கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். குளோஸ் குடுத்துக்கோங்க. ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல டைனி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல்னு காட்டும். ஆல்ரெடி பண்ண ஃபைல் வந்து இங்க காட்டிட்டு இருக்கு. அப்லோட் ஃபைல்ல HTML ஃபைலா, பிடிஎஃபா, PHP, ஜிப் ஃபைலான்னு கேக்குது. நான் வந்து HTML ஃபைல் தான். ஸோ இதையே எடுத்துக்கிறேன். அப்லோட் ஃபைல் குடுக்குறேன். குடுத்தோனே அதுல நம்ம டெஸ்க்டாப்ல தான் சேவ் பண்ணி வச்சிருந்தோம். அந்த டிக்டாக் கேம் அந்த ஃபைல கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வச்சிருக்கிறது இண்டெக்ஸ்ல சேவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈஸியா அப்பதான் ஹோஸ்ட் பண்றதுக்கு இருக்கும். ஸோ தட் இஸ் கைஸ், நான் இப்போ அத வந்து கிளிக் பண்ணிட்டேன். பப்ளிஷ்ன்னு குடுக்க போறோம். இதோட சைட் நேம் கேக்குது. நான் சிம்பிளா டிக் டாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு பப்ளிக் குடுக்க போறேன். ஒண்ணும் இல்ல கைஸ், இது வந்து ஒரு அக்கவுண்ட்ல நம்மளால ஒரு ஃபைல் தான் நம்மளால ஹோஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங் சர்வீஸ்னால ஒண்ணு தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி பண்ணத வந்து டெலீட் பண்ணிட்டு இப்ப திருப்பி அதே மாரி இந்த ஃபைல் வந்து ஹோஸ்ட் பண்ண பார்க்குறேன். பப்ளிஷ்ன்னு குடுக்க போறேன். சாரி தட் லிங்க் நேம் வந்து ஆல்ரெடி டேக் ஆயிருக்கு. ஆனா நம்ம வேற ஏதாவது பண்ணணும். ட்ரை அகைன் சொல்லிட்டு அதுக்கு வேற நேம் குடுங்க. குடுத்து பப்ளிஷ் பண்ணுங்க. பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ அதோட சைஸ் நம்ம வெப்சைட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. வியூ சைட் குடுங்க. இப்போ நம்மளது வந்து டைனி டோ ஹோஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வர்ல ஹோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த URL காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன போறோம்னா, இப்போ இந்த URL ஒரு ஆப்பா கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட வெப்சைட், அதாவது அந்த டிக்டாக் வந்து கோட் ஜெனரேட் பண்ணோம். ChatGPT வச்சு அந்த டைனி ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஹோஸ்ட் பண்ண URL வச்சு நம்ம ஒரு ஆப்பா பில்ட் பண்ண போறோம். ஒண்ணும் இல்ல, வெப் இன்டூ ஆப்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. வெப் டூ ஆப். அதுல வர இந்த செகண்ட் லிங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. வெப் இன்டூ ஆப்ன்னு. கெட் ஸ்டார்டட்ன்னு குடுங்க. ஆன்லைன் URL HTML ஃபைல்ஸ் கேக்குது. நம்மள்ட்ட URL இருக்கு. ஆன்லைன் URL குடுத்துட்டு நம்ம காப்பி பண்ண URL பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஆப் நேம் குடுக்க போறீங்க. டிக் டாக். அடுத்தது இங்க செட் ஐகான்னு சொல்லிட்டு இருக்கும். இது எதுக்குன்னா, நமக்கு ஒரு ஐகான் வந்து தேவைல்ல. ஒரு அப்ளிகேஷன்னா அது ஒரு ஐகான் சூஸ் பண்ணா தானே அது வந்து இன்டர்ஃபேஸ் நல்லாருக்கும். ஸோ அதுக்காக. நான் அதுக்காக என்ன பண்ண போறேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இது யூஸ் பண்ணிக்க போறேன். ஆப் ஐகான் சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட்ஸ்ல அதோ இந்த இமேஜ் தான் சூஸ் பண்ண போறேன். ஓப்பன் குடுத்துட்டா, ஓகே. அது வந்து ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருக்கா? ம். ஐகான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நேம் குடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்ன்னு குடுக்க போறோம். நெக்ஸ்ட்ன்னு குடுத்தோம்னா, நம்மளோட சைட் வந்து ஹோஸ்ட் பண்ண எல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குது. அதெல்லாம் செக் பண்ணிட்டு மேக் ஆப்ன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க.
நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் ரிஜிஸ்டர் லாகின் கேட்குது. பாஸ்வேர்ட் இதெல்லாம் போடுறதுக்கு. குடுத்துட்டு ரெஜிஸ்டர் போங்க. இந்த இமெயில் ஆல்ரெடி டேக்கன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற இமெயில் கேட்குது. பண்ணியாச்சு. ஆப் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ மேக்கப்னா கொடுங்க மறுபடியும். ஆப் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆப் கிரியேட் ஆயிடுச்சு. இது உங்களோட டேஷ்போர்டா இருக்கும். இது வந்து யார் யார் எங்கெங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இப்போ உங்க ஆப் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சு. நெறைய பேர் நெறைய இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அது எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த கான்டினென்ட்ல யூஸ் பண்றாங்க. எத்தன பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இதுல காட்டும். ஸோ இப்போ இத வந்து எப்படி நம்ம இப்போ மொபைல்ல வந்து இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் டவுன்லோட் குடுங்க. ஜிப் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ண போறோம். டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் இத வந்து எய்தர் நீங்க வந்து டவுன்லோட்ல இருந்தே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஆல். உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஏபிகே ஃபைல் நமக்கே இருக்கு இப்போ. ஏபிகே ஃபைலே நமக்கும் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இத நம்மளோட டிரைவ் ஃபோல்டர்ல கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ண போறோம். நியூ குடுங்க. ஃபைல் அப்லோட்ன்னு சொல்லுங்க. அதில டிக்டாக் 2 அத அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் ஆயிட்டு இருக்கு. அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இத மொபைல்ல எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹலோ கைஸ். இப்போ மொபைல்ல எப்படி அத இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். டிரைவ் ஃபோல்டர் போங்க. அதில நம்ம அங்க அப்லோட் பண்ண ஃபைல் இங்க இருக்கும். ஜஸ்ட் இந்த சைடுல இருக்க பட்டன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனோனே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல நம்மளோட ஆப் நேம் போட்டு சர்ச் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் காட்டும். எந்த இடத்துல வேணுமோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னே டிக்டாக் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் வந்துருச்சு. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதோட யூஆர்எல்ஸ் டிஎக்ஸ்எஸ்லாம் இருக்கும். அதில் ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணுங்க. அதில் நம்ம கிரியேட் பண்ண நம்ம அந்த லோகோவோடைய அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நம்மளோட செக்யூரிட்டி வந்து ஸ்கேன் பண்ண கேட்கும். ஸ்கேன் கொடுங்க. இன்ஸ்டால். ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் டெஸ்ட் பண்ணுறோம். கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாப்பப் மெசேஜும் கரெக்டாக வந்துருச்சு. தட்ஸ் இட் காய்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT வச்சு எப்படி கோட் ஜென்ரேட் பண்றது, அந்த கோட் HTML, CSS, JavaScript கோட எப்படி டைனி ஹோஸ்ட்ல ஹோஸ்ட் பண்றது, அண்ட் தென் அதை ஏபிகேவா எப்படி பில்ட் பண்றது, அந்த ஏபிகேவா எப்படி மொபைல் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. I hope you guys all understood. So don't forget to subscribe Vision Tech Lab and see you on next video. Thank you.